தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரனையே பாராமல் நமக்கு கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி? உங்களை பார்த்தே நீங்க தான் உங்களுக்கு நம்பர் 1 பிரசங்கியா இருங்க. உங்க காது உங்க வாயிலிருந்து வர வார்த்தையை தானே கேட்டுக்கிட்டு இருக்கு மீனா. நீங்க என்ன பேசுறீங்க, என்ன சிந்திக்கிறீங்க? இதை சொல்லி பாருங்க, இந்த கேள்வியை எழுப்பி பாருங்க. தேவன் என் பட்சத்தில் இருக்கிற, அப்ப விரோதம் நிற்பவன் யார்? குமாரனே கொடுத்தவர் மற்றெல்லாம் கொடுக்க மாட்டாரா? அது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவன் சொல்றார் நான் நீதிமான்னு, அப்ப வேற யார் வேற விதமா சொல்ல முடியும்? பிசாசு பேச முடியுமா? என்ன பேசுனா என்ன? தேவன் தெரிந்து கொண்டாச்சு, தேவன் என்ன நீதிமானாய் ஆக்கிட்டார். ஒரு ரூம்குள்ள போய் அடைச்சிக்கிட்டு உங்களுக்கே பிரசங்கம் பண்ணிக்கோங்க. நீங்க சத்தமா தேவனுடைய வசனம் சொல்றத உங்களுக்கே சொல்லிக்கணும். சொல்லி பாருங்க, பயம்லாம் ஓடிடும்.